நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரத்தின் மேல் அவருடைய ரத்தம் வழிந்து வரட்டும். நம்முடைய கண்களிலே, நம்முடைய சிந்தைகளிலே, நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலே அவருடைய ரத்தம் கடந்து வரட்டும், கடந்து வரட்டும். ஒரு விசை நம்மை கழுவி சுத்திகரித்து அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படி நம்மை தகுதியாக்கட்டும். உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தாலும் இன்றைக்கு கர்த்தர் உங்களை முடிசூட்ட விரும்புகிறார். கனத்தினாலும் மகிமையினாலும் முடிசூட்ட விரும்புகிறார். கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்ட விரும்புகிறார். அவர் பரிசுத்தராயிருக்கிறது போல நாமும் பரிசுத்தராயிருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அதற்காகவே பரிசுத்த வேதாகமத்தை அருளி செய்தார். அதற்காகவே பரிசுத்த ஆவியானவரை கிருபையாய் நமக்கு தந்தருளினார். அவருடைய ரத்தம் இப்போது உங்கள் ஒவ்வொரு மேலும் விழட்டும். எல்லா குற்ற மனசாட்சி நீக்கி அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய புத்திர சுவிகார ஆவியை உங்களுக்குள்ளே கொண்டு வரட்டும். நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் எல்லா பாவங்களையும் எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு இன்றைக்கும் இயேசு கிறிஸ்து உண்மை உள்ளவராகவே இருக்கிறார். மனதுருக்கத்தோடு உலாவிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன்னை தமக்கென்று தெரிந்து கொண்ட ஆண்டவர், தம்முடைய அன்பை வெளிப்படுத்தும்படி கரம் பிடித்த ஆண்டவர், உன்னுடைய குடும்பத்தின் மத்தியில் உன்னை விசேஷம் உள்ளவனாய் மாற்றின ஆண்டவர், உன்னுடைய உள்ளத்தில் இரட்சிப்பின் சந்தோஷத்தை கொடுத்த ஆண்டவர் இன்றைக்கு ஒரு விசை தெய்வீக ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளும்படி உங்களை தகுதிப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். உங்களை தகுதிப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஒரு புதிய அபிஷேக தைலத்தை உங்கள் மேல் ஊற்ற வேண்டும் என்று ஆவியானவர் அபிஷேக தைலத்தோடு உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆவியானவர் அபிஷேக தைலத்தோடு உலாவிக் கொண்டிருக்கிறார். யாருக்கு என் வல்லமையை வெளிப்படுத்துவது, யாருக்கு என் வரங்களை கொடுப்பது, யாரை அக்கினி ஜுவாலையாய் மாற்றுவது, யார் என் மகிமையான ஊழியத்தை செய்வார்கள் என்று அவருடைய கண்கள் உன்னை கூர்ந்து நோக்கி கொண்டிருக்கிறது. அவர் பரிசுத்தத்தை விரும்புகிறவர், அவர் பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறவர், அவருடைய பரிசுத்தத்தின் அளவிலே உங்களை உயர்த்த வேண்டும் என்று விரும்புகிறவர். நீங்கள் பரிசுத்தமாய் இருந்தால் தான் அவருடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்பட முடியும். நீங்க பரிசுத்தமாய் இருந்தால் தான் ஊக்கமாய் ஜெபிக்க முடியும். ஜெபாவி உங்கள் மேல் இறங்க வேண்டும் என்றால் நீங்கள் பரிசுத்தமாய் இருக்க வேண்டியது அவசியம். சாத்தானை எதிர்த்து நிற்பதற்கு எவ்வளவு பரிசுத்தம் அவசியம். கர்த்தருடைய மகிமையான வருகையில காணப்படுவதற்கு எவ்வளவு பரிசுத்தம் அவசியம். பரிசுத்தவான்களின் தேசமாகிய பரலோகத்தில் பங்கடைவதற்கு நித்திய காலமாய் கர்த்தர் பரிசுத்தர் என்று போற்றி புகழ்வதற்கு எவ்வளவு பரிசுத்தம் அவசியம். இப்போது கர்த்தர் உங்களை பரிசுத்தப்படுத்த விரும்புகிறார். ஓ ஹல்லேலூயா. தேவன் எதிர்பார்க்கிற ஒரு பரிசுத்தத்துக்குள்ளே உங்கள் கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிறார். அப்படியே கைகளை உயர்த்தி இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்க போகிறோம். பரலோகம் உங்களுக்காய் திறந்திருக்கிறது. உங்களை சுத்திகரிக்கும்படி பரலோகம் உங்கள் மேல் வாஞ்சியாய் இருக்கிறது. உங்களை புதுபலனால் இடைகட்ட வேண்டும் என்று ஆவியானவர் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு பரிசுத்தம் தாரும் ஆண்டவரே, நீர் எதிர்பார்க்கிற பரிசுத்தம் தாரும் ஆண்டவரே. உம்முடைய இரத்தத்தால கழுவி 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 என்னை பரிசுத்தப்படுத்த ஆண்டவரே. உம்முடைய வசனத்தால் புடமிட்டு 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 என்னை பரிசுத்தமாக்க ஆண்டவரே. உம்முடைய கைகளிலே பரிசுத்தமுள்ள ஒரு பாத்திரமாய் விளங்க விரும்புகிறேன். எஜமான் உபயோகிக்கிற கனத்துக்குரிய பரிசுத்த பாத்திரமாய் விளங்க விரும்புகிறேன். என்னை பரிசுத்தப்படுத்தும், என்னை பரிசுத்தப்படுத்தும், என்னை பரிசுத்தப்படுத்தும். சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே விரும்பா அசுத்தம் யாவும் நீக்குமே. சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே விரும்பா
செய்ய மாட்டீரோ பாவி நீச ஆவி நானையா தேவாயிரக்கம் செய்ய மாட்டீரோ பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜோதி தீரும் சுத்த ஜோதியே ஆரூபியே ஏலையில் ஆடியான் பாரும் தந்தையே எந்த உள்ளத்தை யாரும் காணாவுள் ஆலங்கோலத்தை பாரும் தந்தையே எந்த உள்ளத்தை யாரும் காணா உள்ளாலங்கோலத்தை மனம் நொந்து மருளுகின்றே பரிசுத்தம் கெஞ்சுகிறே மனம் நொந்து மருளுகின்றே பரிசுத்தம் கெஞ்சுகிறே பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜொலி தீடும் சுத்த ஜோதியே ஆரூபியே ஏவேலையில் ஆடியா நெஞ்சம் வாரீரோ ஆரூபியே ஏவேலையில் ஆடியார் நெஞ்சம் வாரீரோ. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனோ இரக்கம் பெறுவான். ஆண்டவருடைய கண்களில் உங்களுக்கு இரக்கம் கிடைத்திருக்கிறது. இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே கர்த்தர் உங்களை கரம் பிடித்து ஆலயத்துக்கு அழைத்து கொண்டு வந்து உங்களை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். கர்த்தரிடம் உங்கள் பாவங்களை அறிக்கையிட்ட பின்பு நீங்கள் திரும்ப திரும்ப துக்கத்தோடு இருக்கக்கூடாது. கர்த்தரின் பாவங்களை மன்னித்து விட்டார். கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் பாவங்களை அகற்றி விட்டார். கடலின் ஆழத்தில் போட்டு விட்டார். இரத்தாம்பரம் போல சிவப்பாயிருந்த பாவங்கள் எல்லாம் நீங்கி இப்ப பஞ்சை போல என் உள்ளம் வெண்மையாய் இருக்கிறது என்று ஒரு பெரிய விசுவாசம் இப்போது உங்களுக்குள்ள வரட்டும். என் கர்த்தர் என் பாவங்களை மன்னித்து விட்டார். இனி அதை நினையாமலும் இருப்பார். பாவம் செய்யாதபடி ஜீவிக்கக்கூடிய உன்னத பலனை அவர் எனக்கு தந்தருளுவார். நான் அவருடைய பிள்ளை, அவர் என்னுடைய தேவன். எனக்கு மனம் இறங்கினார், என்னை மன்னித்தார், என்னை சுத்திகரித்தார், என்னை நீதிமானாக்கினார், என்னை பரிசுத்தவானாய் காண்கிறார். நான் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இனி அந்த பாவங்கள் என்னை மேற்கொள்ள மாட்டாது. நான் நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவனாயிராமல் கிருபைக்கு கீழ்பட்டு இருக்கிறபடியால், தேவ கிருபைக்கு கீழ்பட்டு இருக்கிறபடியால் இனி பாவங்கள் என்னை மேற்கொள்ள மாட்டாது. இனி நான் விழுந்து விழுந்து எழும்ப மாட்டேன். கர்த்தருக்காக நான் அக்கினியாய் ஜீவிப்பேன். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஜீசஸ், ஜீசஸ், நீ வழுவாதபடி பாதுகாக்கிறவர், வழுவாதபடி பாதுகாக்கிறவர். தம்முடைய மகிமையுள்ள சன்னிதானத்திலே மாசற்றவனாய் நிலைநிறுத்த வல்லமையுள்ளவர். ஹல்லேலூயா. ஆவியின் வரங்களை அனல் மூட்டி எழுப்பி விடுங்க. நீங்கள் கர்த்தருக்கு தேவை, கர்த்தருடைய ஊழியத்துக்கு தேவை. வேதத்தில் உள்ள வரங்கள் எல்லாம் உங்களில் செயல்படட்டும். அத்தனை வரங்களையும் கர்த்தர் உங்களுக்காகவே வைத்திருக்கிறார். நீங்கள் எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஓ ஷஹௌரா பௌதரா ஹோரா பாதரா மாலா ஹலா ஹோலா ஹௌஷாதரா ஹோலா பாதரா. பரலோக பிதாவே, உயிர்த்தெழுந்த இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி. உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமை ஒவ்வொருவரையும் நிரப்புகிறதற்காய் நன்றி.
நாங்கள் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் மிக அதிகமாக எங்களிலே கிரியை செய்கிறதற்காக உமக்கு நன்றி. இன்றைக்கு மகிமையான காரியங்களை உம்மிடத்தில் எதிர்பார்க்கிறோம். எங்களோடு பேசும் ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் மூலம் பிதாவே. உட்கார்வோம். ஹல்லேலூயா. வேத வசனத்துக்கு திரும்புவோம். யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் 4ஆம் 5ஆம் வசனங்கள். அப்பொழுது மோசே, இந்த முட்செடி வெந்து போகாதிருக்கிறது என்ன? நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முட்செடியின் நடுவிலிருந்து தேவன் அவனை நோக்கி, மோசே மோசே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், இங்கே கிட்டி சேராயாக, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சியை கழற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார். நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி. பரிசுத்த பூமி. மோசேக்கு 80வது வயதிலும் கூட தன்னுடைய மாமனாராகிய எத்ரோவின் ஆடுகளை மேய்க்கிறவராயிருந்தார். அந்த ஆடுகளை ஓட்டிக்கொண்டு ஓரேப் என்கிற பர்வத தண்டை வந்தார். இந்த ஓரேப் பர்வதம் சீனாய் மலையிலே இருக்கிற ஒரு பர்வதமா. அங்கே அவர் வந்தபோது ஒரு அற்புதமான அதிசயமான காரியத்தை கண்டார். முட்செடியிலே அக்கினி பற்றி எரிந்து கொண்டிருந்தது. அது வனாந்திரமாக வானபடியால் வெயில் காலங்களிலே ஒவ்வொரு மரமும் ஒன்றை ஒன்று உரசும் போது தீப்பற்றிக் கொள்வது இயற்கையானது. ஆனால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியம் இந்த முட்செடியில இருக்கிறதை அவர் கண்டார். இந்த அக்கினி வித்தியாசமான ஒரு அக்கினியாய் இருக்கிறது. மற்ற அக்கினி எல்லாம் சுட்டு பொசுக்கக்கூடிய அக்கினியாய் இருந்தாலும் இந்த அக்கினி சேதப்படுத்தாத ஒரு அருமையான அக்கினியாய் இருக்க கண்டார். பூலோகத்திலே இதுவரை அவர் கண்டிராத ஒரு அக்கினியாய் இருந்தபடியால் அந்த அதிசய காட்சியை காண வேண்டும் என்று அந்த முட்செடியை நெருங்கி வந்தார். அந்த அக்கினியை நெருங்கி வந்தார். அப்பொழுது அந்த முட்செடியிலிருந்து கர்த்தருடைய சத்தம் தொனித்தது. மோசே மோசே, இங்கே அருகில நீ நெருங்கி வர வேண்டாம், இங்கே கிட்டி சேராயாக, உன்னுடைய பாதரட்சியை கழற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்று ஆண்டவர் சொன்னார். நான் எழுந்தருளி இருக்கிற இடம் பரிசுத்த பூமி என்று ஆண்டவர் சொல்லவில்லை. முட்செடியில நான் எழுந்தருளி இருக்கிறேன், நான் தேவனாகிய கர்த்தர், என்னுடைய சமூகம் இருக்கிற இடம் பரிசுத்த பூமி என்று ஆண்டவர் சொல்லவில்லை. நீ எந்த இடத்துல நிற்பாயோ அது பரிசுத்த பூமியாய் விளங்கும். நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்று ஆண்டவர் சொன்னார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்குள் பரிசுத்த தேவன் வாசம் பண்ணுகிறார். ராஜாதி ராஜா வாசம் பண்ணுகிறார். உங்களை அவர் சுத்திகரித்திருக்கிறார். நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் அந்த இடத்தை பரிசுத்த பூமியாய் மாற்ற, உங்களுடைய வேலை ஸ்தலத்தை ஒரு பரிசுத்த பூமியாய் மாற்ற, உங்களுடைய வீட்டை ஒரு பரிசுத்த பூமியாய் மாற்ற, நீங்கள் கால் மிதிக்கும் ஒவ்வொரு இடத்தையும் பரிசுத்த பூமியாய் மாற்ற ஆண்டவர் ஆவல் உள்ளவராய் இருக்கிறார்.
இன்றையிலிருந்து உங்களுடைய பாதங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட பாதங்களாக, பரிசுத்தமாக்குகிற பாதங்களாக, நீங்கள் செல்லும் இடமெல்லாம் தேவனுடைய பரிசுத்தத்தை கொண்டு செல்லுகிறவர்களாக விளங்க வேண்டும் என்று கர்த்தர் அதிகமாய் விரும்புகிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நேற்று காலையிலே சகோதரர் எபனேசர் பால் அவர்கள் இங்கே பேசும்போது யாரோ ஒரு கேள்வியை கேட்டார். ஆலயத்துக்கு வரும்போது பாதரட்சியை போட்டுக்கொண்டு வரலாமா, ஷூ அணிந்து கொண்டு வரலாமா? நல்ல கேள்வி. அதற்கு அவர் பதில் சொல்லும்போது, புதிய ஏற்பாட்டிலே அது அவரவருடைய விருப்பங்களை பொறுத்தது. குளிர் பிரதேசங்களில் பனி நிறைந்த இடங்களில் வெறுங்காலோடு வர முடியாது. நம்முடைய தேசத்தில் பரவாயில்லை. ஜப்பான் தேசத்தில் குளிர் அதிகமாக இருக்கும்போது வெறுங்காலோடு வெளியே வந்தால் காலெல்லாம் வெடித்து விடும், இரத்த நாளங்கள் வெடித்து விடும். உலகம் முழுவதிலும் பல தேசங்கள் இருக்கிறது. ஆண்டவர் புதிய ஏற்பாட்டு காலத்தில் வெளியரங்கமான காரியங்களுக்கு அவர் முக்கியத்துவம் கொடுப்பதில்லை என்று ஒரு சிறு விளக்கம் கொடுத்தார். மாலையில நான் அதை சிந்தித்து கொண்டிருந்தேன். அதை குறித்து இன்றைக்கு செய்தியாய் அதை பேச வேண்டும் என்ற உணர்வை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். இரவில் எனக்கு தூக்கம் வரவில்லை. 12 மணிக்கு இரவு இந்த செய்தி ஆயத்தம் பண்ண ஆரம்பித்தேன். நான் இதை முடிக்கும் போது கிட்டத்தட்ட 3 மணி. ஆகவே ஆண்டவர் வெளிப்படுத்தின சில ரகசியங்களை இன்றைக்கு உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பழைய ஏற்பாட்டிலே ஒரு பிரேதத்தை ஒரு மனிதன் தொட்டால் அவன் தீட்டுப்படுவான். தொட்டவனை தொட்டவனும் தீட்டுப்படுவான். பழைய ஏற்பாட்டிலே ஒரு பெண்ணுக்கு மாத விலக்கு ஏற்படும் என்றால் அவளை தொட்டவன் தீட்டுப்பட்டு விடுவான். ஆகவே அவளை ஒரு வீட்டுக்குள்ளேயே உட்கார வைத்திருப்பார்கள். பழைய ஏற்பாட்டில் பல காரியங்கள் தீட்டு 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 என்று எண்ணப்பட்டது. அதில் ஒரு தீட்டு பாதரட்சையில் நிற்பது. காரணம், பாதரட்சை என்பது செத்த ஒரு மிருகத்தின் தோலினால் செய்யப்பட்டதுதான் அந்த பாதரட்சை. பழைய ஏற்பாட்டின்படி செத்த பொருட்கள் எதுவாக இருந்தாலும் அதை தொடும்போது அது தீட்டாகிவிடும், அது தீட்டாகிவிடும். ஆனால் புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது வெளிப்பிரகாரமான சடங்காச்சாரம் அல்ல, பாவம் ஒன்றுதான் ஒரு மனிதனை தீட்டுப்படுத்துமே தவிர வேறு எந்த சடங்காச்சாரங்களும் பாரம்பரியங்களும் அவனை தீட்டுப்படுத்துவதில்லை. பழைய ஏற்பாட்டில் உள்ளவைகள் எல்லாம் நிழலாட்டமாய் இருந்தன. அவைகளின் நிஜம், உண்மையான விளைவு புதிய ஏற்பாட்டில் இருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலே வெளியரங்கமான பரிசுத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். புதிய ஏற்பாட்டிலே உள்ளான பரிசுத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். பழைய ஏற்பாட்டிலே மாம்சத்தின்படி செய்த விருத்த சேனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். புதிய ஏற்பாட்டிலே மாம்சத்தின்படி செய்கிற விருத்த சேனத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. ஆவிக்குரிய யூதனே யூதன். வெளிப்பிரகாரமான விருத்த சேனம் செய்து விட்டவன் அவன் யூதன் அல்ல. உள்ளத்திலே ஆவியிலே யூதனானவனே யூதன் என்று அந்த வெளியரங்கமான சடங்காச்சாரத்தை ஆண்டவர் ஓய பண்ணினார். பழைய ஏற்பாட்டிலே 7ஆம் நாள் ஓய்வு நாளாய் இருந்தது, சனிக்கிழமை. ஆனால் இயேசு எல்லா அற்புதங்களையும் அந்த ஓய்வு நாளிலே செய்ததினால் அன்றைக்கு இருந்த யூதர்களுக்கு, செவன்த் டே அட்வென்டிஸ்டுக்கு இயேசுவின் மேல அவ்வளவு கோபம் வந்தது. அவங்க தான் பிடிச்சு ஆண்டவர் கொண்டு வந்த புதிய ஏற்பாட்டை புரிந்து கொள்ளாமல் அவரை சிலுவையில் அறைந்தார்கள். பழைய ஏற்பாட்டிலே நிழலாய் இருந்தது, புதிய ஏற்பாட்டிலே நிஜமாய் இருக்கிறது. அநேக சட்ட திட்டங்களை கர்த்தர் ஓய பண்ணினார். புதிய ஏற்பாட்டிலே மாதுவிலக்கு ஏற்படும் போது அது தீட்டாக கருதப்படுவதில்லை. கர்த்தருடைய இரத்தம் நம்மை கழுவி சுத்திகரித்திருக்கிறபடியால் எல்லா தீட்டுகளிலிருந்து நாம் விடுதலை பெற்றவர்களாய் இருக்கிறோம்.
அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சிலர் இன்றைக்கும் இந்த வார்த்தை கேட்கிறார்கள். நாம் பழைய ஏற்பாட்டில் இல்லாமல் நாம் புதிய ஏற்பாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நியாய பிரமாணம் நம்மை ஆளுகை செய்யாமல் கர்த்தருடைய பிரமாணம் நம்மை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது கர்த்தர் முச்செடியில எழுந்தருளவில்லை, நமக்குள்ளே அவர் எழுந்தருளி இருக்கிறார். நமக்குள்ளே பரிசுத்தாவியானவர் இருக்கிறார். 1 கொரிந்தியர் 3:16 நமக்குள்ளே வந்தவர் நம்மை ஆலயமாய் மாற்றி இருக்கிறார். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். உங்களுக்குள்ளே மகா பரிசுத்தம் உள்ள பரிசுத்தாவியானவர் வந்து தங்கி இருக்கிறார். 1 கொரிந்தியர் 6:16 சொல்லுகிறது, உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனால் பெற்று தேவனுடைய ஆவியானவர் தங்கி இருக்கிற பரிசுத்தமுள்ள வாசஸ்தலம் என்று அறியீர்களா? நமக்குள்ளே ஆவியானவர் தங்கி இருக்கிறார். 1 பேதுரு 4:14 சொல்லுகிறது, மகிமையுள்ள ஆவியானவர் நமக்குள்ளே தங்கி இருக்கிறார். வெளிப்படுத்தல் 21:3 சொல்லுகிறது, மனுஷர் மத்தியிலே தேவன் வாசமாய் இருக்கிறாரே, நமக்குள்ளே அவர் தங்கி இருக்கிறார். கொலோசியர் 1:27 சொல்லுகிறது, கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக நமக்குள் வாசம் பண்ணுவதுதான் அந்த பெரிய ரகசியம். அந்த பெரிய ரகசியம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்குள் கிறிஸ்துவும் வாசம் பண்ணுகிறார், ஆவியானவரும் வாசம் பண்ணுகிறார். பரலோக தேவனுடைய சகல குணாதிசயங்கள் உங்களுக்குள் வாசம் பண்ணுகிறது. ஆகவேதான் கர்த்தர் சொன்னார், நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி. ஏனென்றால் நீங்கள் பரிசுத்தமுள்ள தேவனை சுமந்து கொண்டு சென்று கொண்டே இருக்கிறீர்கள். பரிசுத்தமுள்ள தேவன் நீங்கள் எங்கே போனாலும் உங்களோடு அவர் வந்து கொண்டே இருக்கிறார். ஆகவே நீங்கள் பரிசுத்தத்தை பிரதிபலிக்கிறவர்களா இருக்கணும். உங்களுடைய பார்வைகள் பரிசுத்தத்தை பிரதிபலிக்கிறதா இருக்கணும். உங்களுடைய நடைகள் பரிசுத்தத்தை பிரதிபலிக்கிறவைகளா இருக்கணும். நீங்கள் நிற்கிற இடத்தை சுற்றிலும் ஒரு தேவ பிரசன்னம், தேவனுடைய கிருபை அப்படியே சூழ்ந்திருக்கிறதை நீங்கள் உணர வேண்டும். அதற்காகத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் எழுந்தருளி இருக்கிற இடம் பரிசுத்தம் என்று அவர் சொல்லவில்லை, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி. உங்களுடைய வீடு பரிசுத்தமுள்ள இடமாய் விளங்கட்டும். இந்த பூமியிலே ஆண்டவர் உங்களை பரிசுத்தப்படுத்துவது ஒரு நோக்கம். நித்திய நித்திய காலமாய் பரலோகத்திலே அவரோடு கூட நீங்கள் காணப்பட வேண்டும் என்பதற்காகத்தான். லேவியராகமத்தை நீங்கள் வாசிக்கும் போது அதில் 3 காரியங்களை நீங்கள் கவனித்துக் கொள்ளலாம். முதலாவது, நாம் ஆண்டவர் ஆராதிக்கிற ஆண்டவர் பரிசுத்தர் என்பதை திரும்ப திரும்ப சொல்லுகிறார். நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல, நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல ஆண்டவர் சொல்லுகிறார், நான் பரிசுத்தர். உங்களுக்கு முதல் அறிவு, நாம் பின்பற்றுகிற ஆண்டவர் 100% பரிசுத்தர். 2வது, நம்மை பரிசுத்த ஜனமாய் அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். உபாகமம் 7:6 சொல்லுகிறது, பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் கர்த்தர் உங்களை தமக்கென்று பரிசுத்த ஜனமாய் தெரிந்து கொண்டார். பரிசுத்தம் உள்ள ஒரு ஜனம். 1 பேதுரு 1:15 நான் பரிசுத்தராயிருக்கிறது போல நீங்கள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள். ஆமென், ஹல்லேலூயா. 1 தேவன் பரிசுத்தர். 2வது, மனுஷனை குறித்த கர்த்தருடைய எதிர்பார்ப்பு பரிசுத்தம். 3வதாக, ஆண்டவர் நம்மை பரிசுத்தமாக்குகிற தேவன். He is our sanctifier. He makes us holy. நம்மை பரிசுத்தப்படுத்தும்படி இரத்தத்தை சிந்தி கொடுத்தவர். நம்மை பரிசுத்தப்படுத்தும்படி பரிசுத்த வேதாகமத்தை எழுதி கொடுத்தவர். நாம் பரிசுத்தமாய் இருக்கும்படி ஜெப ஆவியை நம்மேல ஊற்றுகிறவர். நாம் பரிசுத்தமாய் இருக்கும்படி பரிசுத்த ஆவியை நமக்குள்ளே வைத்தவர். அவர் நம்மை சுத்திகரிக்கிறவர். அவர் நம்மை சுத்திகரிக்கிறவர். சுட்டரிப்பின் ஆவினால் அவர் நம்மை சுத்திகரிக்கிறார். பலிபீடத்தின் குரடுகளை நம்முடைய நாவில வைத்து, நம்முடைய கண்களில் வைத்து நம்மை அவர் பரிசுத்தப்படுத்துகிறார். சுத்திகரிக்கிற ஆண்டவர்.
ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. உலக பிரகாரமாய் ஒரு இந்து கோயிலுக்கு நீங்க போனா, எங்க ஊர் பக்கங்கள் எல்லாம் பேண்ட் போட்டு போக முடியாது, அட்மிஷன் கிடையாது. மேலே ஷர்ட்டை கழட்டணும், பனியனை கழட்டணும். அறையில் ஒரு சின்ன வேஷ்டிய போல ஒரு துண்டை கட்டிக்கணும், செருப்பு போடக்கூடாது. அவங்களுடைய தெய்வம் எல்லாம் அங்கே மூலஸ்தானத்தில் உட்கார வைத்து அதை பூட்டி லாக்கன் கீழே அவங்க வச்சிருப்பாங்க. அங்கே தான் அந்த தெய்வம் இருக்கும். அதை பார்க்க போகிறவங்க செருப்பை கழட்டணும், சட்டை கழட்டணும், ஷர்ட் இருந்தால் அதை இடுப்பில் கட்டிக்கணும், அதை வெறுங்காலோட போகணும். மூலஸ்தானத்தில் அங்கேயே பரதாமாக உட்கார்ந்துட்டு இருக்கிற தெய்வம் நம்முடைய தெய்வம் அல்ல, அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற தேவன். ஆமென், ஹalleluya, ஹalleluya. பழைய ஏற்பாட்டு பாரம்பரியத்தை ஆண்டவர் அப்படியே மாற்றினார். ஒருவர் ஒரு ஆலயத்துக்கு வந்திருந்தார். புதிதாய் வந்தவர். அந்த தேவனுடைய ஊழியக்காரர் அந்த புதிதாய் வந்தவரை பார்த்து கொண்டே இருந்தார். இந்த ஏதோ ஒரு புதிய ஆத்துமாவை கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார் என்று. ஆனால் அவர் பாதி பிரசங்கத்தில் எழுந்து போய்விட்டார். காரணம் என்னவென்றால், அந்த பாஸ்டர் ஷூ போட்டிருந்ததான் காரணம். என்னடா இது பரிசுத்த ஸ்தலம், இவர் ஷூ போட்டிருக்கிறார், இது அவருக்கு தெரியாதா? இப்படிப்பட்டவர் என்னத்தை பிரசங்கம் பண்ண வேண்டியது இருக்கிறது? அது ஆல்டர்ல ஷூ போட்டிருக்கிறார். அவர் பாதியில இடரல் அடைந்து எழுந்து போய்விட்டார். பிரசங்கியர் பார்த்தார், என்னடா புதிதாக வந்தார், கொஞ்ச நேரம் தான் பிரசங்கத்தில் இருந்தார், எழுந்து போய்விட்டாரே என்று சொல்லி பிறகு அவரை ஆலயத்தில் காணவே இல்லை. இவருக்கு தெரியாத அவர் இடரடைந்து போய்விட்டார் என்று. சில மாதங்கள் கழித்த பிறகு அதே ஆள், பாதியில எழுந்து போன ஆள், ஆஸ்பத்திரியில் மரணத்தோடு போராடி கொண்டிருக்கிறார் என்று பார்த்தபோது அவரை பார்ப்பதற்காக என்ற தேவ ஊழியக்காரர் கடந்து போனார். அவருடைய அருகில உட்கார்ந்து அவரை அன்பாய் விசாரித்து, பிரதர், உங்களை ஒரு நாள் ஆலயத்தில் பார்த்தேன், பாதியில் நீங்க எழுந்து போயிட்டீங்க, என்ன காரணம் அறிந்து கொள்ளலாமா? அவர் சொன்னார், நீங்க தான் காரணம், நான் இடரல் அடைந்ததுக்கு நீங்க தான் காரணம். அவர் கேட்டார், ஏன் என்ன பார்த்து இடரல் அடைந்தீங்க? அது என்ன நீங்க ஷூ போட்டுட்டு பிரசங்கம் பண்றீங்க? நீங்க பைபிள் வாசிச்சது இல்லையா? உன்னுடைய காலில் இருக்கிற பாதரட்சியை கழற்றி போடு, நீ இருக்கிற இடம் பரிசுத்த பூமி என்று நீங்கள் வாசித்தது இல்லையா? அதனால தான் நான் திருப்பி உங்க சர்ச்சைக்கு வரல. அந்த ஊழியர் காலை மடக்கி காலை இழுத்தார். அது ஒரு மரக்கட்ட கால். அவருக்கு கால் இல்லை, இந்த பாகத்திலிருந்து வெட்டப்பட்டிருந்தது. அந்த மரக்கட்ட காலையே அந்த மரத்தாலேயே ஷூ போல செதுக்கி இருக்கிறார். அது ஷூவும் அல்ல, மரக்கட்டையில செதுக்கப்பட்டது. அவர் சொன்னார், நான் சிறு வயதில் 2 கால்களையும் இழந்தேன், ஐந்தாலும் ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணும்னு ஆசை, என்னால் நிற்க முடியாது பிரதர். நான் மரக்கட்ட காலை வைத்து கொண்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு 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 நின்று நான் பிரசங்கம் பண்ணுகிறேன். ஆண்டவருடைய அன்பினால் நீங்கள் நிரப்பப்படுவதை விட்டுவிட்டு இந்த சின்ன காரியத்துக்கு நீங்கள் இடரடைந்து போய்விட்டீர்களே. உங்களுக்கு ஆண்டவர் 2 கால்களை அருமையாய் கொடுத்திருக்கிறார். நீங்கள் எந்த விதத்தில் ஆண்டவருக்கு என்று ஊழியம் செய்தீர்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம் என்று அந்த தேவ ஊழியர் பேசினார். அவர் அந்த காலை தொட்டு பார்த்தார். இந்த மரக்கட்ட கால், ஷூ போலவே செதுக்கப்பட்ட கால். ஆண்டவருடைய உள்ளத்தை உணர்த்தி சொன்னார். மனுஷன் வெளியரங்கமானதை, மனுஷன் முகத்தை பார்ப்பான், நானோ உள்ளான பரிசுத்தத்தை பார்க்கிறேன். உனக்கு 2 கால் அருமையாய் இருக்கும்போது
நீ ஆண்டவருக்கு என்று ஊழியம் செய்யவில்லையே. இந்த காலில்லாத மனிதன் என்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக இவ்வளவு கஷ்டத்தோடு நின்று பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார். நீ இதை பார்த்து இடலடைந்தாயே, நீ இதை பார்த்து இடலடைந்தாயே. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வெளியரங்கமான தோற்றம் இல்லை, ஆண்டவர் உள்ளான பரிசுத்தத்தை பார்க்கிறார். யூதர்கள் அன்றைக்கு வெளியரங்கமான காரியத்தை பார்த்தார்கள். ஆகவே ஆண்டவர் அவர்களை வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகள், வெளிக்கு நல்லா பார்ப்பதற்கு பெரிய பக்திமான் போல, நம்முடைய ஆலயத்தில் வெள்ளை சேலை தான் கொடுத்துட்டு வரணும், முக்கியப்படுத்துகிறதில்லை. நகையெல்லாம் கழட்டி எடுத்துடணும், நம்ம முக்கியப்படுத்துவதில்லை. நம்முடைய ஆலயத்தில் நாம் முக்கியப்படுத்துவதெல்லாம் உள்ளான பரிசுத்தம், ஒரு நல்ல ஆழமான ஜெப ஜீவியம், கர்த்தரை நேசிக்கிற ஒரு அன்பு. நம்முடைய ஆலயத்தின் நோக்கம் ஏதோ 4 பாட்டு பாடணும், ஏதோ ஒரு கடமைக்காக ஆராதித்தோம் என்று அல்ல. இங்கே உட்கார்ந்திருக்கிற அனைவரும் கர்த்தருடைய ராஜ்யத்தில் காணப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய ஆலயத்தின் நோக்கமே. எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாய் அவருடைய சமூகத்தில் நிலைநிறுத்த வேண்டும், அந்த ஒரு நோக்கமே தவிர வெளியில நீங்க எப்படி ட்ரெஸ் பண்றீங்கிறதல்ல. ஒரு தகுதியான ட்ரெஸ் பண்ணா போதும், வெள்ளதான் போடணும், நகையெல்லாம் கலட்டிடணும், மருந்தெல்லாம் குடிக்கக்கூட. இது இப்படி வெளியரங்கமான சடங்காச்சாரங்களுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. ஆனால் உள்ளான அழகை, உள்ளான பரிசுத்தத்தை, உள்ளான ஒரு விசுவாசத்தை எவ்வளவுக்கு எவ்வளவு தேவ பிள்ளைகளிடத்தில் நாம் வளர்க்க முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு கண்ணீரோடு பிரசங்கம் பண்ணுகிறோம். ஒவ்வொரு செய்தியும் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து பல மணி நேரங்கள் தியானித்து உங்களுடைய பிள்ளைகளுக்கு என்ன பேச வேண்டும் ஆண்டவரே, அதை பெற்றுக்கொண்டு வருகிறோம். இன்றைக்கு தேவ பிள்ளைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் செல்லுகிற இடங்களெல்லாம் பரிசுத்தமாய் இருக்கட்டும். நீங்கள் நிற்கிற இடம் பரிசுத்த பூமியாய் இருக்கட்டும். ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வேலை ஸ்தலம் பரிசுத்த பூமியாய் உங்கள் மூலமாய் மாறட்டும். ஹல்லேலூயா. இந்த பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் கர்த்தர் உங்களை பரிசுத்த ஜனமாய் தமக்கென்று தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு பல குணாதிசயங்கள் இருந்தாலும் அவர் அன்புள்ளவராய், இரக்கமுள்ளவராய், தயவுள்ளவராய், கிருபையுள்ளவராய், காருண்யம் உள்ளவராய், அவருடைய குணாதிசயம் எவ்வளவாய் இருந்த போதிலும் ஏசாயா தேவனுடைய ஆலயத்துக்கு வந்த போது ஒரு குணாதிசயத்தை பரலோகம் முக்கியப்படுத்துவதை கண்டார்கள். கேராபீன்கள் கர்த்தருக்கு முன்பாக நிற்கும் போது சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அன்புள்ளவர், அன்புள்ளவர், அன்புள்ளவர் என்று புகழவில்லை. அவர் இரக்கமுள்ளவர், அவர் இரக்கமுள்ளவர் தான், அவர் தயவுள்ளவர் தான், அவர் கிருபை உள்ளவர் தான், காருண்யம் உள்ளவர் தான். ஆண்டவருடைய அவ்வளவு சுபாவத்திலும் ஒரு சுபாவத்தை அவர்கள் மேன்மைப்படுத்தி புகழ்ந்து துதித்ததை ஏசாயா கண்டார். என்ன குணாதிசயம்? சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். ஏன் 3 முறை பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது? 4 முறை சொல்லி இருந்திருக்கலாம், 5 முறை சொல்லி இருந்திருக்கலாம். ஆனால் 3 முறை அவர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். 2 முறை அல்ல, 3 முறை. ஏசாயா 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் மட்டுமல்ல, புதிய ஏற்பாட்டிலே வெளிப்படுத்தின விசேஷத்தில் வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் பரலோகத்தில் 4 ஜீவன்கள் 24 மூப்பர்கள் ஆண்டவரை தொழுது கொள்ளுகிறதை அப்போஸ்தலனாகிய யோவான் பார்த்தார். என்ன தொழுது கொண்டார்கள்? இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் என்று அங்கே நாம் வாசிக்கிறோம். இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். அங்கேயும் பாருங்கள் 3 முறை சொல்லுகிறார். ஏன் 3 முறை சொல்லுகிறார்கள்? பிதாவாகிய தேவன் பரிசுத்தர்,
இரண்டாவது குமாரனா இயேசு பரிசுத்தர், மூன்றாவது ஆவியானவர் பரிசுத்தர். ஏன் 3 முறை சொல்லுகிறார்கள்? நம்முடைய ஆத்துமாவை பரிசுத்தமாக்குகிறவர், நம்முடைய ஆவியை பரிசுத்தமாக்குகிறவர், நம்முடைய சரீரத்தை பரிசுத்தமாக்குகிறவர். பிதாவாகிய தேவன் பரிசுத்தர், நம்முடைய சரீரத்தில் பரிசுத்தத்தை அவர் எதிர்பார்க்கிறார். குமாரனாகிய பரிசுத்தர், நம்முடைய ஆத்துமாவில பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். ஆவியாகிய தேவன் பரிசுத்தர், நம்முடைய ஆவியிலே பரிசுத்தத்தை அவர் எதிர்பார்க்கிறார். ஆகவேதான் 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும்போது நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் பரிசுத்தம் உள்ளதாய், கரைதரையற்றதாய் பாதுகாக்கப்படுவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உடைய வாழ்க்கையில் பரிசுத்தமாக மிக அவசியம். ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் பரிசுத்தம் அவசியம். பிசாசை எதிர்த்து நிற்க, மந்திரவாதிகளை எதிர்த்து நிற்க, பெல்லி சூனிய கட்டுகளை எதிர்த்து நிற்க உங்களுடைய வாழ்க்கையில பரிசுத்தம் மிகவும் அவசியம். ஒரு ஜெபாவியால் நீங்கள் நிரம்பி இருக்கணும்னா இந்த பரிசுத்தம் அவசியம். பாவத்தில் விழுந்து 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 எழும்பும் போது நம்முடைய உள்ளான மனுஷனிலே ஒரு தைரியம் இருப்பதில்லை, உள்ளான மனுஷனிலே ஒரு வல்லமை இருப்பதில்லை. நீதிமொழி 28:1 சொல்லுகிறது, நீதிமான்கள் தான் சிங்கத்தை போல தைரியம் உள்ளவர்களாயிருப்பாங்க. பரிசுத்தம் உள்ளவன் எதற்கும் பயப்பட மாட்டான், எந்த அதிகாரிக்கும் பயப்பட வேண்டியதில்லை, எந்த இராணுவத்துக்கும் பயப்பட வேண்டியதில்லை. பரிசுத்தம் உள்ள தேவன் என்னோடு இருக்கிறார், நான் நிற்கிற பூமி பரிசுத்த பூமி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்தத்தை இழந்து போகும்போதுதான் நம்முடைய உள்ளான மனுஷனிலே பலனையும் வல்லமையையும் தைரியத்தையும் இழந்து போகிறோம். பரிசுத்தத்தை இழந்து போகும்போது குற்ற மனசாட்சி வாதிக்க ஆரம்பிக்கிறது. பரிசுத்தத்தை இழந்து போகும்போது ஜெபிக்க பிரியமில்லாமல், வேதம் வாசிக்க பிரியமில்லாமல், ஆலயத்துக்கு வரும்போது ஒரு உற்சாகம் இல்லாமல் பிந்தி பிந்தி ஆலயத்துக்கு வர ஏவது என்ன? பரிசுத்தம் இல்லாததுனால. பரிசுத்தமுள்ள தேவனை வாஞ்சித்து கதற, தாகத்தோடு அவரை தேட நமக்கு விருப்பம் இல்லாமல் போகிறது. இன்றைக்கு நான் விசேஷமாக உடைய மத்தியில் எப்படி பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து நமக்கு பரிசுத்தம் கிடைக்கிறது, குமாரனாகிய இயேசுவிலிருந்து எப்படி பரிசுத்தம் கிடைக்கிறது, பரிசுத்தாவியான தேவனிடத்திலிருந்து எப்படி பரிசுத்தம் கிடைக்கிறது, அதை குறித்து நான் சுருக்கமாக பேச விரும்புகிறேன். திரியேக தேவன் நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தில் எப்படி பரிசுத்தத்தை கொண்டு வருகிறார்? முதலாவதாக பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து வருகிற பரிசுத்தம். யூதா வேதத்தில் 65வது புத்தகம் ஒரே ஒரு அதிகாரம் இருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு முன்னால் உள்ள அதிகாரம் யூதா நிருபம் என்று அழைக்கப்படுகிறது. அந்த யூதா நிருபத்தில் முதல் வசனத்தை வாசிக்கும் போது இவ்விதமாய் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவுடைய ஊழியக்காரனும் யாக்கோபுடைய சகோதரனும் இருக்கிற யூதா பிதாவாகிய தேவனாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களும் இயேசு கிறிஸ்துவினாலே காக்கப்பட்டவர்களும் ஆகிய அழைக்கப்பட்டவர்களுக்கு எழுதுகிறதாவது. இங்கே கவனித்தீர்கள் என்றால் பிதாவாகிய தேவனாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள். பிதாவுக்கும் பரிசுத்தத்துக்கும் ஒரு சம்பந்தம் உண்டு. ஆனால் பிதாவின் பரிசுத்தம் ஒரு மகத்துவமான பரிசுத்தம். பிதாவினுடைய பரிசுத்தம் ஒரு கண்டிப்பான பரிசுத்தம். பரலோகத்திலிருந்து பரிசுத்தமாய் ஜீவிக்க வேண்டும் எங்க கட்டளையை கொடுக்கிற ஒரு பரிசுத்தம். தேவனுடைய பரிசுத்தம் அக்கினி மயமான பரிசுத்தம். அவர் பாவியின் மேல் நித்தமும் சினம் கொள்ளுகிற தேவன். அவர் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிற ஒரு தேவன். பாவத்தை கண்சாடையாய் விட்டு விடுகிற தேவன் அல்ல.
பிதாவாகிய தேவன் பரிசுத்தமாயிரு என்று கண்டிப்பாய் உத்தரவிடுகிற தேவன். நீ எப்படி வாழ்ந்து விட்டு போ என்று சொல்லுகிற தேவன் அல்ல. இஸ்ரவேலை வனாந்தரத்துக்குள்ளே வழி நடத்தி கொண்டு வந்த போது 10 கட்டளைகளை கொடுத்து, இப்படித்தான் உன்னுடைய வாழ்க்கையை நீ நடத்த வேண்டும். நான் பரிசுத்தராயிருக்கிறது போல நீ பரிசுத்தமாயிருக்கும்படி இந்த கட்டளைகளை நான் உனக்கு கொடுக்கிறேன். அந்த 10 கட்டளைகளும் என்ன சொல்லுகிறது? தேவனை போல நீ பரிசுத்தமாயிரு. நீ தேவனை போல பரிசுத்தமாயிரு. பரிசுத்தத்திலே குறைவுபட்டால் உடனுக்குடன் ஆண்டவரிடத்தில் அடி வாங்கினவர்கள் ஏராளமான பேர். உடன்படிக்கை பெட்டி பரிசுத்தமானது. அது மாட்டு வண்டியிலிருந்து கீழே விழப்போகிறதை எண்ணி ஊசா என்ற ஒரு மனுஷன் உடன்படிக்கை பெட்டி பிடிக்க போனான். உடனே ஆண்டவர் அங்கே அடித்தார். அந்த உடன்படிக்கை பெட்டி பரிசுத்தமானது. நீ அசுத்தமான கைகளினால் தொடக்கூடாது. அவன் அங்கேயே செத்தான். உசியா பெரிய ராஜா, ஆசாரியர்களைப் போல பலி செலுத்த போன போது ஆண்டவர் அங்கேயே பலிபடத்திலேயே அவனை அடித்தார். அவன் மரண நாளெல்லாம் குஷ்டரோகியாய் இறந்தான். பாவம் ஆண்டவருடைய பரிசுத்தம் ரொம்ப கண்டிப்பான பரிசுத்தம். அவர் பாவத்தை பொறுத்து கொள்ளுகிற தேவன் அல்ல, அவர் அவ்வளவு கண்டிப்பானவர். ஆகவேதான் 1 தெசலோனிக்கேயர் 4:17 சொல்லுகிறது, அந்த ஆண்டவர் நம்மை அசுத்தத்துக்கு அல்ல பரிசுத்தத்துக்கே அவர் அழைத்திருக்கிறார். பரிசுத்தத்துக்கே அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பெல்சசார் ராஜா தேவனுடைய ஆலயத்திலிருந்து கொண்டு வந்த பாத்திரத்தை அதில் திராட்சரசம் பருகின போது அவனுக்கு ஆண்டவர் ஒரே எச்சரிப்பு, ஒரே நாள், மேனே மேனே தேக்கேல் உப்பார்சி, நீ தராசிலே நெருக்கப்பட்டு குறைவுள்ளவனாய் காணப்பட்டாய். வேதம் சொல்லுகிறது, அந்த இரவே அந்த பெல்சசார் ராஜா கொலை செய்யப்பட்டான். ஆண்டவருடைய பாத்திரத்தில் விளையாடின போது, ஆண்டவருடைய பாத்திரத்தில் அதை தீட்டுப்படுத்தின போது கண்டிப்பாய் பரிசுத்தத்தில் உள்ள தேவன் அதை பொறுத்து கொண்டு இருக்கவில்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எவ்வளவு பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்தத்தை பார்க்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு தேவ பயம் நமக்குள்ளே வருகிறது. தேவ பயம் நமக்குள்ளே வருகிறது. பிதாவாகிய தேவன் நம்மை பார்க்கிறார். அவருக்கு மறைவானது ஒன்றுமில்லை. எந்த அந்தரங்க செயலையும் அவர் வெளிச்சத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார். ஆகவேதான் அந்த தேவ பயத்தோடு யோசேப்பு பரிசுத்தமுள்ளவராய் வாழ்ந்தார். தேவ பயம் பரிசுத்தத்தை கொண்டு வருகிறது. ஆண்டவர் அதை செய்கிறார். ஆண்டவர் அதை செய்கிறார். எபேசியர் 4:1 வாசிக்கிறோம், உங்களை அழைத்த அந்த அழைப்பை நீங்கள் கவனித்து பாருங்க. உங்களை அழைத்தவர் பரிசுத்தமுள்ளவர். அவர் அழைத்த அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ளுங்கள். பரிசுத்தமுள்ள தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். பரிசுத்த அழைப்போடு அழைத்திருக்கிறார். அசுத்தத்துக்கல்ல பரிசுத்தத்துக்கு அழைத்திருக்கிறார். அந்த பயபக்தி உங்களுக்குள்ள இருக்கட்டும் என்று அவர் சொல்லுகிறார். அதுதான் பிதாவாகிய தேவன் தூரத்திலிருந்து, உயரத்திலிருந்து, பரலோகத்திலிருந்து பரிசுத்தமாயிரு என்று உறுதியாய் கண்டிப்பாய் உத்தரவிட்டு சொல்லுகிறார். ஆகவே பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்தம் கண்டிப்பான பரிசுத்தம். ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்தத்தை இரண்டாவது நாம் பார்க்கும்போது, குமாரனா இயேசுவினுடைய பரிசுத்தம் முழுக்க முழுக்க அன்பின் பரிசுத்தமாய் இருக்கிறது. அவர் உயரத்திலிருந்து கண்களை உருட்டி அக்கினி ஜுவாலையை போல நின்று பரிசுத்தமாயிரு என்று இயேசு சொல்லவில்லை. மனதுருக்கத்தோடு நம்முடைய அருகில வந்து ஒரு சிநேகிதனை போல, நண்பனை போல நீ பரிசுத்தமாயிரு என்று அவர் சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறது மட்டுமல்ல, மகனே மகளே, உன்னை போல நான் இந்த பூமியில வாழ்ந்தேன். உன்னை போல எல்லா சோதனைகளும் எனக்கு வந்தது. நானும் உனக்கு மாதிரியை காண்பிக்கிறேன். நான் ஒரு பாவமும் செய்யாமல், பாவத்தை அறியாமல், பாவத்துக்கு ஒப்பு கொடுக்காமல், என் வாயிலே வஞ்சனை காணப்படாமல் உனக்கு நான் முன்மாதிரியாய்
இந்த பூமியில வாழ்ந்து காட்டினேன். ஆகவே நீ பரிசுத்தமாயிரு. முன்மாதிரியாய் விளங்குகிற ஒரு பரிசுத்தம், முன்மாதிரியாய் விளங்குகிற ஒரு பரிசுத்தம். இந்த உலக மார்க்கத்தார் தங்களுக்கு மாதிரியாக யாரை வைக்கலாம்? ஒரு மாதிரியான குரு யார்? அதைத்தான் தேடி தெரிகிறது. பல இந்து சாதுக்கள், சன்னியாசிகள், ரிஷிகள், முனிவர்கள், அவர்களை கூர்ந்து பார்த்தால் நமக்கு முன்மாதிரி காண்பிக்கக்கூடியவர்கள் யாருமே இல்லை. புராணத்தில் உள்ள பல அவதாரங்கள் நாம் பின்பற்றக்கூடிய முன்மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்து காண்பிக்க முடியவில்லை. 2 மனைவியோடு அல்ல குடலை சூலாயுதத்தால் உருவி மாலை போட்டு அவங்களுடைய புராண கதைகள் எல்லாம் வாசித்தால் சில கேவலமான கதைகள். முன்மாதிரியாய் நாம் கொள்ள முடியவில்லை. ஆனால் ஆண்டவராய் இயேசுனுடைய வாழ்க்கை ஒரு முன்மாதிரியான வாழ்க்கை, பின்பற்றும்படியான வாழ்க்கை. ஆகவேதான் 1 பேதுரு 2:21 சொல்லுகிறது, நாம் பின்பற்றி வர வேண்டிய அடிச்சுவடுகளை அவர் வைத்து போனார். நமக்கு மாதிரியை காண்பித்தார். எபிரேயர் 4:15 சொல்லுகிறது, நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியனாய் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டு பாவமில்லாத பிரதான ஆசாரியரே அவர் நமக்கு இருக்கிறார். ஒரு மாதிரியை காண்பித்தவர். உலகம் அந்த மாதிரியை காண வேண்டும் என்று தான் ஏங்குகிறது. நான் பள்ளிக்கூடத்தில் 1 வருடங்கள் கணித ஆசிரியராய் பணியாற்றினேன். மாணவர்களுக்கு போதிக்கும் போது கணக்கு ஒன்றை நாம் போர்டில் செய்து காண்பிப்பது வழக்கம். எப்படி ஸ்டெப்பு அடுத்த ஸ்டெப்பு ஒரு அல்ஜிப்ரா வருகிறது, இந்த கணக்கு வருகிறது, அவர்களுக்கு தெளியும்படி அடுத்த ஸ்டெப் என்ன எழுதணும், அடுத்த ஸ்டெப், அதை கூர்ந்து கவனித்து கொண்டே இருப்பார்கள். இந்த ஒரு மாடல் எழுதி போட்டுட்டா இதை வைத்து கொண்டு மற்ற எல்லா கணக்கையும் அவர்கள் செய்வதற்கு எளிதாய் மாறிவிடும். பரிசுத்த ஜீவியத்துக்கு ஒரு மாடல், அதைத்தான் உலகம் எதிர்பார்த்தது. அதற்காகத்தான் இயேசு இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். மனிதன் என்ன சொல்லுகிறான்? இந்த உலகத்தில் பாவத்தில் ஜெயங்கொள்ள முடியாது. பாவ கவர்ச்சி, பாவ சோதனை. இங்கிருந்து கடவுளை பார்த்து ஒரு சினிமா கவிஞன் பாடினான். என்ன பாட்டு? இறைவன் மனிதனாக பிறக்க வேண்டும். சரி, இறைவன் மனிதனாக பிறக்க வேண்டும். அடுத்த ஸ்டெப் அவன் என்ன பண்ணா? அந்த இறைவன் காதலித்து வேதனையிலே மாள வேண்டும். அதுக்கு பிறகு பெண் என்றால் என்னன்னு அவர் புரிஞ்சுக்கணும். உலகத்தில் எவ்வளோ பாவ சோதனை, எவ்வளோ ஈச்சை, மேலே அவர் உட்கார்ந்துட்டு பரிசுத்தமாயிரு. அவர் சொல்றதுக்கு ஈஸி. மெட்ராஸில் உள்ள பாவ கவர்ச்சிகள், பஸ்ஸில் ஏறினாலே கரைப்படுத்துகிற காரியங்கள், சினிமா வால் போஸ்டர்லாம் கேவலமான வால் போஸ்டர்ஸ், டிவியை திறந்தா ஆபாசமான நடனங்கள். இந்த உலகத்தில் இருந்துட்டு எப்படி பரிசுத்தமாக வாழணும்? அந்த இறைவனை நீ யார் மேலே இருக்கிறீரு? மனிதனா பிறந்து இதெல்லாம் பாரும். இயேசு சொன்னார், சரிப்பா நான் பிறக்கிறேன், காதலித்து வேதனையில் மாறணுமா? என் ஜனங்களை நான் நேசித்து காதலித்து அன்பு செலுத்தி அவர்களுக்காக சிலுவையில் நான் வாழுகிறேன், என் உயிரையே கொடுக்கிறேன். எனக்கென்று ஒரு பரிசுத்த மணவாட்டியை நான் உருவாக்குவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு முன்மாதிரியை காண்பிப்பதற்காக இந்த பூமிக்கு வந்தவர். அவருடைய அன்பு முன்மாதிரியை காண்பிக்கிற அன்பு, நம்மை போல இந்த பூமியில் வாழ்ந்து காண்பித்த அன்பு மாத்திரமல்ல. பழைய ஏற்பாட்டு புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான பாருங்க, ஏனோக்கு எவ்வளவு பரிசுத்தம் உள்ளவராய் அந்த பழைய காலத்தில் உள்ள கொஞ்சம் வெளிச்சத்தில் எவ்வளவு அருமையாய் நடந்தார். தானியேல் எவ்வளவு பரிசுத்தமாய் தன்னுடைய வாழ்க்கையில் பாதுகாத்து கொண்டார். அவர்களுக்கெல்லாம் உதவி செய்த ஆண்டவர் நமக்கு நிச்சயமாய் உதவி செய்வார். மட்டுமல்ல, ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் செய்து சொல்லுகிறார், உண்மையாய் பரிசுத்தத்தில் உனக்கு ஒரு வாஞ்சை இருக்கும் என்றால், உண்மையாய் ஒரு தாகம் இருக்கும் என்றால், உனக்கு இந்த பாவ சோதனையிலிருந்து தப்புகிற மார்க்கத்தை அவர் உண்டாக்குவார்.
1 கொரிந்தியர் 10:13 சொல்லுகிறது, உங்களுடைய திராணிக்கு மிஞ்சி அவர் உங்களை சோதிக்காமல், உங்களுடைய திராணிக்கு மிஞ்சி நீங்கள் சோதிக்கப்படாமல், நீங்கள் அதற்கு தப்பும்படியான ஒரு மார்க்கத்தை ஆண்டவர் உண்டாக்குவார். தப்பும்படியான மார்க்கத்தை. சோதனை இடத்துல இருக்கிறீங்க, ஒரு சின்ன ஜெபம் செய்யுங்க. உங்களுடைய அலுவலகத்தில் ஒரு சோதனை வருது, உடனே கண்களை மூடி, ஆண்டவரே, நான் பாவத்தில் விழுந்து விடக்கூடாது, எனக்கு உதவி செய்யும், தப்பும்படியான மார்க்கத்தை எனக்கு தாரும். உண்மையாய் சொல்லுகிறேன், ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். 16 ஆண்டுகள் நான் இன்கம் டேக்ஸில் வேலை செய்தேன். எத்தனையோ பாவ சோதனை. ஆனால் ஒவ்வொரு சிறு 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 ஜெபம், அவ்வப்போது மேஜை மேலே கண்களை மூடி ஜெபம், பக்கத்தில் ஒரு சேர் போட்டு அதில் ஆண்டவர் இயேசு உட்கார்ந்து இருக்கிறார், ஒரு சிறு ஜெபம். ஒரு தடவை கூட பாவத்தில் விழாதபடி கர்த்தர் என்னை பாதுகாத்தார். லஞ்சம் வாங்காதபடி என்னை பாதுகாத்தார். புறஜாதியாருடைய ஆட்சியில் இருப்பது போல தான் இன்கம் டேக்ஸில் இருக்க வேண்டியது இருந்தது. முழுக்க முழுக்க இந்துக்கள். ஆனால் அதில் சின்ன சின்ன ஜெபம், டேபிளில் படுத்து, ஆண்டவரே, பாவ சோதனைகளை என்னை மேற்கொள்ளக்கூடாது, என்னை காத்துக்கொள்ளும், கர்த்தர் என்னை பாதுகாத்துக்கொள்ள வல்லமையுள்ளவராய் இருந்தார். தப்பும்படியான மார்க்கத்தை உண்டாக்குவார். உங்களுடைய திராணிக்கு மிஞ்சின சோதனை அவர் கொடுப்பதில்லை. அந்த சோதனை வரும்போதெல்லாம் தப்பும்படியான ஒரு வழியை உங்களுக்கு வைத்திருப்பார். அந்த நேரத்தில் நீங்கள் தேவ பிரசன்னத்தை உணர்வீர்கள். கர்த்தர் சொல்லுவார், நீ நிற்கிற பூமி பரிசுத்த பூமி, ஏனென்றால் நான் உன்னோடு இருக்கிறேன், ஒரு நிமிடம் கூட உன்னை விட்டு விலக மாட்டேன், ஒரு நிமிடம் கூட நான் உன்னை கைவிட மாட்டேன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதிர்பாராதபடி திடீரென்று பாவ சோதனையில விழும்போது உடனுக்குடன் உங்களை கழுவி சுத்திகரித்துக் கொள்ளுங்கள். உடனுக்குடன் சிலுவை அண்டை வந்து நின்று, இயேசுவே, உமக்கு தெரியாம நான் பாவம் செய்துட்டேன், உம்மை மன நோகம் செய்துட்டேன், உம்மை வேதனைப்படுத்திட்டேன், என்னை மன்னி ஆண்டவரே. உபவாசம் இருந்தாவது அந்த சோதனையிலிருந்து வெற்றி பெற உங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் உங்களை சுத்திகரிக்க வல்லமை உள்ளவர். அவருடைய அன்பு முன்மாதிரியான அன்பு மட்டுமல்ல, அந்த சோதனைக்கு தப்புகிற மார்க்கத்தை உண்டாக்குகிற அன்பு மட்டுமல்ல, உங்களை சுத்திகரிக்கிற அன்பாய் இருக்கிறது. ஆகவே தான் எபிரேயர் 13:12 சொல்லுகிறது, இயேசு தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே தம்முடைய ஜனங்களை பரிசுத்தமாக்கும்படி. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பழைய ஏற்பாட்டிலே உன்னுடைய காலில் இருக்கிற பாதரட்சை கழற்றி போடு, இது பழைய ஏற்பாட்டு உபதேசம். ஆனால் புதிய ஏற்பாடு என்ன சொல்லுகிறது? ஆண்டவர் அந்த கால்களை பிடிக்கிறார், அந்த பாதங்களை பிடிக்கிறார், அந்த பாதங்களை தண்ணீரால் கழுவுகிறார், கண்ணீரால் கழுவுகிறார், தம்முடைய இரத்தத்தால கழுவுகிறார். தூரத்தில் நின்று பாதரட்சை கழற்றி போடு கண்டிப்பாக உத்தரவிடுகிறவர் அல்ல. அன்போடு வந்து சீஷர்கள், பாமரர்கள், மீன்பிடிக்காரர்கள், படிப்பறிவில்லாதவர்கள், பேதமைகள் அந்த கால்களை பிடித்து, கால்களில் உள்ள அசுத்தத்தை நான் தண்ணீரால் சுத்தம் பண்ணுகிறேன், உங்களுடைய உள்ளத்தில் உள்ள அசுத்தத்தை என்னுடைய இரத்தத்தால் நான் சுத்திகரிப்பேன். அதுதான் கிறிஸ்துவனுடைய ஒரு அன்பின் பரிசுத்தம். அவருடைய அன்பின் பரிசுத்தம் என்ன? ஒரு பாவியை வெறுத்து தள்ளுகிறவர் அல்ல, ஒரு பாவியை அரவணைக்கிற தேவன், அன்பு செலுத்துகிற தேவன், உங்களை புரிந்து கொள்ளுகிற தேவன், நீங்கள் சோதனை மிக்க ஒரு இடத்துல நிற்கிறீர்கள் என்று அறிகிற தேவன், உங்களை குற்றம் சாட்டாமல் அன்றைக்கு கல்லெறியும்படி ஒரு பெண்ணை கொண்டு வந்தார்கள். ஆண்டவர் அவளை அரவணைத்தார். சொன்னார், உன் மேல கல்லெறிய தேடினவங்களாம் எங்க? உன் மேல குற்றம் சாட்டினவங்களாம் எங்க? மகளே, நான் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதில்லை, போ, என்னை பாவம் செய்யாதே. இதுதான் கிறிஸ்துவனுடைய அரவணைக்கிற அன்பு, பாவங்களை மன்னிக்கிற அன்பு, மனதுருகுகிற அன்பு. சங்கீதம் 103
13 வசனம் சொல்லுகிறது, கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் உன்னுடைய பாவத்தை நான் அகற்றிவிட்டேன். மீகா 7:19 வசனம் சொல்லுகிறது, சமுத்திரத்தின் ஆழத்தில் அதை போட்டுவிட்டேன், அதை நான் எண்ணாமலும் இருப்பேன். ஏசாயா 38:17 சொல்லுகிறது, உடைய பாவங்கள் இரத்தாம்பரம் போல சிவப்பாய் இருந்தாலும் அதை நான் பஞ்சை போல வெண்மையாய் மாற்றிக்கொள்வேன், வெண்மையாய் மாற்றிக்கொள்வேன். ஆண்டவருடைய அன்பு இன்றைக்கும் பாருங்க. இன்றைக்கு இயேசுநாதர் பரலோகத்தில் பிதாவினுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார், நம்மை கூர்ந்து பார்த்து கொண்டே இருக்கிறார். இன்றைக்கும் நமக்காக பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். பரிந்து பேசுகிற அன்பு, பரிந்து பேசுகிற அன்பு. ரோமர் 8:34 சொல்லுகிறது, கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே பிதாவினுடைய வலது பார்சத்தில் இருக்கிறவர், நமக்காக பரிந்து பேசுகிறவரும் அவர்தான். ஆண்டவருடைய அன்பு, இயேசுடைய அன்பு எவ்வளவு அருமையான அன்பு, ஒரு பரிசுத்தத்துக்கு ஏதுவான ஒரு அன்பு. அன்போடு நம்மை பரிசுத்தம் 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 என்று சொல்லுகிற அன்பு. இயேசுனுடைய பரிசுத்தம் அன்பின் பரிசுத்தம். ஒரு நண்பனை போல இருந்து, உன்னால பரிசுத்தமாய் வாழ முடியும் மகனே, உன்னை வழுவாதபடி நான் பாதுகாத்துக் கொள்ளுவேன் என்று சொல்லுகிற பரிசுத்தம். நமக்கு முன்மாதிரியை காண்பிக்கிற பரிசுத்தம், நம்மேல் மனதுருகுகிற ஒரு பரிசுத்தம், நம்முடைய பாவங்களை மன்னிக்கிற பரிசுத்தம், தாய் தேற்றுவதை போல தேற்றி அரவணைத்து போய் நீ பாவம் செய்யாதே என்று சொல்லுகிற ஒரு பரிசுத்தம். பிதாவுடைய சன்னிதானத்தில் நமக்காக பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிற பரிசுத்தம். இதுதான் இயேசு நமக்கு தருகிற பரிசுத்தம். மூன்றாவதாக ஆவியானவர் ஒரு பரிசுத்தத்தை தருகிறார். மீண்டும் சொல்லுகிறேன், பிதாவானவர் மேலே இருந்து பரிசுத்தமாயிருந்து கண்டிப்பாக கட்டளையிடுகிறார். ஆனால் இயேசு நம்முடைய அருகிலே வந்து நின்று உன்னை போல இந்த பூமியில வாழ்ந்து பரிசுத்தத்துக்கு மாதிரி காண்பித்திருக்க ஒரு அன்பின் பரிசுத்தத்தை கொண்டு வருகிறார். ஆவியானவர் மேலையும் இல்லை அருகிலும் இல்லை, நேரா நமக்குள்ள வந்து தங்கி நீ பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் நான் கொடுக்கப்பட்டிருக்கிறேன். உனக்குள்ளே நான் வாசம் பண்ணுகிறேன். நீ நிற்கிற பூமி பரிசுத்த பூமி, நீ நடக்கிற இடங்கள் பரிசுத்தமாய் மாறும், நீ செல்லுகிற இடங்கள் எல்லாம் உன்னோடு கூட நான் இருந்து உன்னை பரிசுத்தப்படுத்துவேன், உன்னை பரிசுத்தப்படுத்துவேன். உனக்காக அந்நிய பாஷை மூலமாக பிதாவாகிய தேவனோடு பேசுவேன். தேவன் கொடுக்கிற வார்த்தைகளை உனக்குள்ளே நான் கொண்டு வருவேன். உன்னை நான் நிரப்புவேன். உன்னுடைய உள்ளத்தை, ஆவி, ஆத்துமா, சரீரத்தை நான் நிரப்புவேன். உன் எல்லா சத்துருக்களுக்கு முன்பாக உனக்கு நான் ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி உன் தலையை நான் எண்ணெயால் நிரப்பும் போது உன்னுடைய பாத்திரம் நிரம்பி வழிந்து கொண்டே இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. மேல் வீட்டறையிலே ஆண்டவர் வந்த போது வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் 2:4 பரிசுத்த ஆவியால் நிரப்பினாராம். அப்போஸ்தலர் 2:3 சொல்லுகிறது, அக்கினியால் அவர்களை நிரப்பினாராம். அப்போஸ்தலர் 2:26 சொல்லுகிறது, ஆனந்த தைலத்தினால அவர் நிரப்பினாராம். பழைய ஏற்பாட்டிலே ஆசரிப்பு கூடாரத்தை அவர் நிரப்பினார். மோசே தேவன் கட்டளிட்டபடியே அந்த ஆசரிப்பு கூடாரத்தை செய்து முடித்த போது தேவனுடைய மகிமை மேகங்கள் இறங்கி வந்தன. ஆசரிப்பு கூடாரத்தை தேவனுடைய மகிமை மூடினது என்று யாத்திராமம் 40:34 சொல்லுகிறது. ஆசரிப்பு கூடாரத்தை மூடின மகிமை இன்றைக்கு நம்மை மூடிக்கொண்டிருக்கிறது, நம்மை நிரப்பி கொண்டிருக்கிறது. அதுபோலத்தான் சாலமோன் தேவாலயத்தை கட்டின போது 2 நாளாகமம் 7:1 சொல்லுகிறது, அந்த தேவாலயத்தை மகிமை மேகங்கள் மூடினது, அக்கினி இறங்கினது, அந்த மகிமை அப்படியே மூடிக்கொண்டது. இன்றைக்கு நாம் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம். ஆவியானவர் நமக்குள்ள இறங்கி நம்மை அப்படியே மூடுகிறார், நம்மை மூடுகிறார். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஆசரிப்பு கூடாரத்தை நிரப்பினவர், தேவாலயத்தை நிரப்பினவர், பெந்தைக்கோஸ்தே நாளிலே அந்த மேல் வீட்டறையை நிரப்பினவர், சீஷர்களை நிரப்பினவர். இன்றைக்கு உங்களை நிரப்பி இருக்கிறார். ஒரு நோக்கத்தோடு
உடைய ஆவி ஆத்தும சரீரம் கர்த்தருடைய வருகையிலே கரைதரையற்றதாய் பரிசுத்தமாய் காணப்படணும். ரோமர் 15:15 வீட்டில் போய் வாசித்து பாருங்க. பரிசுத்த ஆவியினால நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். நம்முடைய தேவன் பரிசுத்தம் உள்ளவர். அவர் அருளிச்சு இருக்கிற வேதத்துக்கு என்ன பேர் தெரியுமா? பரிசுத்த வேதாகம். பரிசுத்த வேதாகம். ஆவியானவருக்கு என்ன பேர் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர். நம்மை பரிசுத்தப்படுத்துவதிலே அவர் அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தவராய் இருக்கிறார். இன்றைக்கு அவர் வாக்குத்தத்தமாய் சொல்லுகிறார், என் பிள்ளையே, நீ நிற்கிற இடம் பரிசுத்தமுள்ள இடம். நீ நடக்கிற இடங்கள் எல்லாம் பரிசுத்தமுள்ளதாயிருக்கும். உன்னுடைய வீடு பரிசுத்தமுள்ளதாயிருக்கும். உன்னுடைய அலுவலகம் பரிசுத்தமுள்ளதாயிருக்கும். நீ கர்த்தருடைய பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைய ஒப்பு கொடுக்கும் போது அவருடைய வருகையில மகிமையின் மேல் மகிமை அடைவாய். ஆமென். ஹல்லேலூயா. வெளிப்படுத்தல் 22:11 சொல்லுகிறது, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், இன்னும் பரிசுத்தமாகட்டும், இன்னும் பரிசுத்தமாகட்டும், நான் சீக்கிரமாய் வருகிறேன். கர்த்தருடைய கடைசி நேரத்தில் வருகை நாட்களில் நின்று கொண்டிருக்கிறோம். ஆவியானவர் நம்மை பரிசுத்தப்படுத்துவாராக.